சில பேர் சொல்லுங்க, என்னங்க முனாஃபிக்குன்னெலாம் சொல்லிட்டீங்க, நாங்களாம் முனாஃபிக்லாம் கிடையாது, பாருங்கள் நாங்கள் 5 வேலை ஒழுங்காக தொழுகிறோம், குர்ஆன் ஹதீஸ் தான் பின்பற்றுறோம், ஏன் சஹாபா புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நாங்கள் புரிஞ்சிக்க முடியாதா, அவங்க கற்றுக்கிட்ட அளவுக்கு கல்வியை நாங்களும் கற்றுக்க முடியாதா, அப்புறம் இருந்தாக்க சஹாபா மாதிரி நாங்களும் அப்படின்னு சொல்லாமல்ல அப்படின்றாங்க. இந்த வாதம் புதுசு கிடையாது. சஹாபா காலத்திலே இப்படி ஒரு வாதம் வந்திருக்குது. ஆரம்பத்தில் இஸ்லாமிய ஏற்றுக்கிட்டவங்க மக்கால இருந்தவங்க, அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதினாக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பேர் முஹாஜிர். ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு பேர் முஹாஜிர். ஒருத்தர தான் முஹாஜிர்னு சொல்லுவோம், நிறைய பேர் முஹாஜிரூன் அப்படின்னு சொல்லுவோம். மதினாவிலேயே இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்ட நபித்தோழர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. முஹாஜிரூன் வந்தோடனே அவங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அன்சார் அப்படின்னு பேர். நுஸ்ரா அப்படின்னா உதவி செய்யறது, அப்படி செய்கிறவங்களுக்கு அன்சார் அப்படின்னு பேர், பன்மை அன்சார். ஸோ முஹாஜிரூன் அன்சார் இந்த 2 குரூப் இருக்கிறாங்க. இப்போ இவங்க இருக்கும்போது இதுக்கு பிறகு நிறைய பேர் இஸ்லாமுக்கு வர்றாங்க. குறிப்பாக ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நம்ம மக்கால இருந்த 13 வருஷமும் இஸ்லாமை வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த முடியாது, வெளிப்படையாக தாவா செய்ய முடியாது, அடி விழும், கொலை கூட செஞ்சிருவாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவுக்கு போயாச்சு. இப்போ என்ன அப்படின்னா மதினாலுமே இஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி படையெடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க. பத்ர்லேருந்து போர்கள் தான் நடக்குது. இப்போது மக்காவுடைய முஷ்ரிக்குகளும் மதினால இருந்த முஸ்லீம்களும் சந்திக்கணும்னா போர்க்களத்தில் தான் சந்திச்சுக்கணும், அப்படிதான் நடக்குது. கடைசியாக ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களை காலி பண்ணிடணும்னு முடிவு பண்ணி மக்காவுடைய முஷ்ரிக்குகள் என்ன செய்கிறாங்க, பல அரபு கோத்திரங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. பலரும் ஒன்று திரண்டு 10,000க்கும் மேற்பட்ட முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் ஒன்று திரண்டு மதினாவை தாக்குறாங்க. அப்போ அந்த நேரம் தான் சல்மான் அல் ஃபாசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, அகழ் வெட்டி தடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அரபு நாட்டில் அது போர் முறை கிடையாது. இவங்க பாரசீகத்தை பெர்ஷியாவை சேர்ந்தவங்க, அங்கே அந்த போர் முறை உண்டு. அப்போ அகழ் வெட்டினானோன்னா அப்போ அகழ் வெட்டி தடுக்கிறாங்க. அதுக்கு ஹந்தக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது கஸ்வத்துல் ஹந்தக், அகழ் போர். இது பல படைகள் கூட்டணி சேர்த்துக்கிட்டு வந்ததுனால கஸ்வத்துல் அஹ்ஸாப் அப்படின்னு பேர் உண்டு. ஹிஸ்ப் அப்படின்னா ஒரு கூட்டம், அதனுடைய பன்மை அஹ்ஸாப். ஸோ கஸ்வத்துல் அஹ்ஸாப் கூட்டணி படைகளுடைய போர். இது முஷ்ரிக் படைகள் கூட்டணி அமைச்சிக்கிட்டு வந்தாங்க. இப்போ இந்த போர் முடியுது, முஷ்ரிக்குகளால் மதினாக்குள்ளே வர முடியல. அப்போது மதினாவில் இருந்த முஸ்லீம்களுக்கு அது ஒரு வெற்றி. அது வெற்றி கிடைச்சோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதற்கு பிறகு மதீனாவை நோக்கியெல்லாம் யாரும் தாக்க வரமாட்டாங்க, நம்ம தான் வெளியேறி போய் தாக்குவோம் அப்படின்றாங்க. ஏன்னா அரபிகள்லாம் ஒன்று சேர்ந்தாலும் முஸ்லீம்களை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் உடனே துரோகம் செஞ்ச பனு குறைதாவை தாக்குறாங்க, அவங்கள மதீனா விட்டு வெளியேற்றுறாங்க. அவங்கெல்லாம் ஹைபர் பகுதிக்கு போயிருந்துட்டு அங்கேருந்து குழப்பம் விளைவிக்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபரை நோக்கியுமே படையெடுத்துறாங்க. இதற்கு இடையில தான் உம்ராவுக்கு போகிறேன்ட்டு கனவு காண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு கிளம்புறாங்க. 1400க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களும் கூட வர்றாங்க, இஹ்ராம் கட்டிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் மக்காவுடைய முஷ்ரிக்குகள் தடுக்கிறாங்க. ஹுதைபியா அப்படிங்கிற இடத்துல பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து, சரி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், மக்காக்குள்ளே இவ்வளோ நாள் தான் இருக்கலாம், நடுவில் வந்துட்டு போகலாம், ஆனால் இத்தனை நாளைக்கு மேலே தங்கக்கூடாது அப்படின்லாம் கண்டிஷன் போட்டு இந்த வருஷம் முதல்ல கிளம்பி போயிடுங்க, அடுத்த வருஷத்துலேருந்து வாங்கன்ட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, முதல் முறையாக முஸ்லீம்கள் பயம் இல்லாமல் மக்காவுக்குள்ள வர முடியுது. தன்னை முஸ்லீம் என்று அறிவித்து கொண்டு வெளிப்படையாக காபாவை தவாஃப் செய்ய முடியுது, உம்ரா செய்ய முடியுது. இதுதான் முஸ்லீம் வரலாற்றில் ரசூல்லா காலத்தில் முதல் முறையாக முஸ்லீம்கள் பயம் இல்லாமல் வெளியே வருது. அப்போ மக்காவுக்குள்ளே வர்றாங்க, 3 நாள் இருக்கலாம் அப்படின்லாம் கண்டிஷன் இருக்குது. இப்போ இதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, மக்காவில் இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, அப்படின்னு தாவா செய்கிறாங்க. இப்போ மக்காவுடைய முக்கியஸ்தர்கள்லாம் இஸ்லாமுக்கு வர்றாங்க. உஹது போரில் முஸ்லீம்களுக்கு பெரிய சேதத்தை விளைவிச்சது யார்? மக்கா முஷ்ரிக்குடைய குதிரைப்படை தளபதியாக இருந்தால் ஹாலித் இப்னு வலீத், அவர் இஸ்லாமுக்கு வந்துடுறாரு அடுத்த வருஷம். மக்காவினுடைய பெரிய ராஜதந்திரின்னு சொல்லப்பட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இஸ்லாமுக்கு வந்துடுறாங்க. மக்காவினுடைய தலைவராக இருந்தது அபு சுஃபியான், அபு சுஃபியானுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இஸ்லாமுக்கு வந்துடுறாங்க. இப்படி மக்காவுடைய முக்கிய தலைவர்கள் தளபதிகள் எல்லாம் அடுத்த 2 வருஷத்துக்குள்ள இஸ்லாமுக்கு வந்துடுறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து இந்த 2 வருஷத்துல. அதுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுது ஹிஜ்ரி 8. இதுக்கு பிறகு அரபு நாட்டுடைய பல கோத்திரங்களும் தூதுக்குழுக்கள் அனுப்புறாங்க, முழு அரபு நாடுமே இஸ்லாமுக்கு வந்துடுது. இப்போ பாலைவனத்துல சுத்தக்கூடிய அரபிகள் இருந்தாங்க, பதவி அப்படின்ட்டு அவங்க அரபியில சொல்லுவாங்க.
அந்த காலத்தில் வந்து அவங்களெல்லாம் அராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அராப் அப்படின்னா என்ன? பாலைவனத்து அரபிகள். நம்ம தமிழ்நாட்டில் காட்டு அரபிகள் அவங்களை மொழிபெயர்த்து வச்சுக்கிறாங்க. எங்கே அங்கே காடு இருந்துச்சு காட்டு அரபின்னு சொல்கிறதுக்கு மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் துல்லியம் இல்லாமல் நம்ம ஆட்கள் பண்ணுறது. காட்டு அரபி இல்லை, பாலைவனத்து அரபிகள் அராப். இப்போ இவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது சுற்றிக்கிட்டே ஆடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய ஆட்டு மந்தையெல்லாம் இருக்கும், ஒட்டகம் இருக்கும். வந்து எங்கெல்லாம் தண்ணி கிடைக்கும், எந்த சீசனில் எங்கே தண்ணி கிடைக்கும், புல் கிடைக்கும், அது அப்படி மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. வழியில் கொள்ளையடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறதுல ரொம்ப முரட்டுத்தனமான ஆட்கள், ஒரு ஒழுங்கில்லாத ஆட்கள். கொள்ளையடிப்பாங்க, கொலை செய்வாங்க அப்படின்லாம் இருக்கும். ஆராப் அப்படின்னாலே பிரச்சனை தான் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ஆராபினுடைய கூட்டங்கள்லாம் இஸ்லாமுக்கு வர்றாங்க. இஸ்லாமை ஏற்றுக்கிட்டு மதீனாக்குள்ளே வர்றாங்க. மதீனாவுக்குள்ளே வந்துட்டு அவங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க? நாங்களும் தான் ஈமான் கொண்டோங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஈமான் கொண்ட சந்தோஷமா சொல்ல, சஹாபாவுக்கு போட்டி. நீங்க தான் ஈமானா, நாங்கள் தான் ஈமான் கொண்டோங்க, இன்னைக்கு பேசப்படுறேன், நாங்கள் தான் மூமின். இது புது ஆர்குமெண்ட்லாம் இல்லை, புது டைலாக்லாம் இல்லை. பாலைவனத்து அரபிகள் ஆராபு விட்ட டைலாக் தான், கொடுத்த டைலாக் தான் இது. எல்லாம் சொல்லி காமிக்கிறான். காலத்தில் ஆராபு ஆமன்னா, சூரத்துல் ஹுஜராத் 49வது சூராவுடைய 14வது ஆயத்து இது. காலத்தில் அராபு ஆமன்னா, ஆராப் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? நபித்தோழர்கள் மாதிரியே நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம். அதுதான் அவங்க ஆக்சுவலாக சொல்ல வந்தது. இப்போ நபித்தோழர்கள் விஷயத்துல யாராவது தலையிட்டா யாருக்கிட்டேன்னு பதில் வரும்? அல்லாஹ் கிட்டேருந்து வரும். அல்லாஹ் உடனே சொல்றான், குல் லம் துஅ்மினு, நபியை நீங்க சொல்லுங்க, லம் துஅ்மினு, நீங்க ஈமான் கொண்டவர்கள் அல்ல, நீங்க ஈமான் கொள்ளல. வலாக்கின் காலு, ஆனால் நீங்கள் சொல்லுங்க, அந்த ஆராபுக்கே கட்டளை இடுறாங்க அல்லாஹ். லம் துஅ்மினு, நீங்கள் ஈமான் கொண்டவங்க இல்லை. வலாக்கின் காலு, ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் சொல்லுங்க, அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லுங்க. ஈமான் கொண்டோம்னு சொல்லாதீங்க. அதான் நாங்கள் மூமின்னு சொல்லாதீங்க, முஸ்லீம்னு சொல்லுங்க. என்ன வித்தியாசம் எடுத்துக்கோம். நம்ம பார்த்தோம் இல்லையா? இஹ்சான், ஈமான், இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது கீழே, அதுக்கு மேலே ஈமான். சஹாபாக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் என்ன? அல் முஃமினூன், அவங்க தான் ஈமான் கொண்டவர்கள். இப்போ அதில் தான் இப்போ போட்டி வரோம். நாங்களும் மூமின் ஆமன்னா, நாங்களும் ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லணும், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லுங்க, முஸ்லீம்னு சொல்லுங்க. நீங்கள் இந்த லெவலில் தான் இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் வரல அப்படின்னு நல்லா சொல்றாங்க. வலாக்கின் காலு அஸ்லம்னா, நீங்க சொல்லுங்க அஸ்லம்னா, இஸ்லாம் ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லுங்க. வலம்மா யதுகுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய கல்புகள்ல, இதயங்கள்ல இன்னும் ஈமான் வந்து செட்டில் ஆகல. உங்களுடைய இதயங்கள்ல ஈமான் இன்னும் நுழையல, செட்டில் ஆகக்கூட. எதுகுல் துகுலே ஆகல, நுழையவே இல்லை. இஸ்லாமே ஏற்றுக்கிட்டீங்க, ஈமான் வந்துச்சுன்னா அது வந்து உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படுத்தும். இன்னும் அந்த லெவலுக்குலாம் நீங்க வரல என்றால் சொல்றாங்க. சரி, அதுக்காக நீங்க ஒன்று மனசு உடைஞ்சிட வேண்டாம். வைன் துதீஉல்லாஹ வ ரசூலஹு, நீங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிஞ்சீங்க அப்படின்னா, லா யலித்கும் மின் அமாலிக்கும் ஷைஅன், உங்களுடைய எந்த அமலும் வீணாகாது. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவங்களும் கருணைக்குரியவங்களும் இருக்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தை இங்கே வருது? நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, என்ன பாவம்? சஹாபா லெவலுக்கு நாங்கள் ஈமான் கொண்டோம்னு சொன்னது தான் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த லெவலுக்கு அதுவே பாவமான பேச்சு தான். உங்கள் கல்பில் இன்னும் ஈமான் நுழையில, ஆனால் இஸ்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. அதனால் மனசு ஒடிஞ்சிடவன, அந்த லெவலுக்கு நம்ம போக முடியாதுன்னு மனசு ஒடிஞ்சிடாதீங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இதாத் செய்தால், கீழ்ப்படிந்தால், அல்லாஹ் உங்களுடைய அமல்களை வீணாக்கி விட மாட்டாங்க. அல்லாஹ் எந்த ஒரு அமலையும் வீணாக்கி விட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் முயற்சி செஞ்சால் அந்த லெவலுக்கு போக முடியாது. ஆனால் அல்லாஹ் ரசூலுக்கு கீழ்ப்படிங்க, உங்களுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க, வீணாக்கிட மாட்டாங்க. இது அந்த ஆராபுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். நாங்களும் அவங்க லெவலுக்கு ஈமான் கொண்டோம்னு சொன்ன உடனே யார் வந்து அங்கே பதில் கொடுக்குறாங்க? அல்லாஹ் கொடுக்குறாங்க. அந்த லெவலில் நீங்கள் கிடையாது, உங்கள் கல்வியில் ஈமான் நுழையில. முஸ்லீம்னு சொல்லுங்க, அஸ்லாம்னா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஈமான் உள்ள நுழையணும், நிறைய விஷயங்கள் செய்யணும். குறிப்பாக என்ன விஷயம் செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சரி, அவங்கள மாதிரியே ஈமான் கொள்ளணும், என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சூரத்துல் பக்ரா, மறுபடியும் அதே சூரா தான், 137வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكم الله وهو
ஹுவ ஸமீஉல் அலீம். அதனுடைய அந்த பிகினிங் போர்ஷன் தான் நமக்கு தேவை. அதில் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஃபைன் ஆமனு, யாரு அவங்க ஈமான் கொண்டால், யார மாதிரி, பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்க ஈமான் கொண்ட மாதிரி. சஹாபாட்ட அல்லாஹ் பேசுறாங்க, நீங்க ஈமான் கொண்ட மாதிரி அவங்க ஈமான் கொண்டீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, ஃபகத் இஹ்ததவ், அவங்க ஹிதாயத் பெற்றவங்களா இருப்பாங்க. ஃபைன் தவல்லவ், அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்றவங்க தயாரா இல்லை அப்படின்னா, இன்னமாஹும் ஃபீ ஷிகாக், நிச்சயமாக அவர்கள் ஷிகாக்கில் தான் இருக்கிறாங்க. ஷிகாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நேர்வழியை விட்டு பிரிஞ்சு போகிறது. ஷக்க அப்படின்னாக்கா கிழிக்கிறது. ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஒரு துணி, அது வந்து கிழிக்கும் போது ரெண்டாக பிரிஞ்சு போகும் பாருங்க, அதுக்கு பிறகு சேராது. அது ஷப்பத் சியாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுபை கிழிக்க, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, ஒரு துணியை கிழிக்கிறது. ஷிகாக்குங்கிறது அதுதான், நேர்வழியிலேருந்து பிரிஞ்சு பிளவுபட்டு போகிறது, எதிர்த்து போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நேர்வழியை விட்டு பிளந்து போகிறது, பிரிஞ்சு போகிறது, எதிர்ப்புல போகிறது, அதுக்கு தான் ஷிகாக் அப்படின்னு பேர். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க, ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டது போல் அவங்க ஈமான் கொண்டாங்கன்னா ஃபகத் இஹ்ததவ், அவங்க நேர்வழி பெற்றவங்களா, ஹிதாயத் பெற்றவங்களா இருப்பாங்க. ஃபைன் தவல்லவ், அப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னாக்கா, திரும்பினாங்க, அதை விட்டு வேற வழிக்கு திரும்பினாங்கன்னா, இன்னமாஹும் ஃபீ ஷிகாக், நிச்சயமாக அவங்க ஷிகாக்கில் தான் இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இன்னமா அந்த வார்த்தை இன்னும் இல்லை, இன்னமா நிச்சயமாக அவங்க ஷிகாக்கில் தான் இருக்கிறாங்க, வேறு எதுலையுமே இல்லை. நேர்வழி விட்டு பிளவுபட்டு எதிர்ப்புல தான் போயிட்டாங்க, வேறு எதுலையுமே இல்லை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஈமானுக்கு அளவுகோலாக யாருடைய ஈமானை வைக்கிறாங்க, சஹாபாவுடைய ஈமான். நீங்கள் ஈமான் கொண்டது போல் அவர்கள் ஈமான் கொண்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி, ஈமான் அப்படின்னா என்ன? இப்போ இந்த ஆயத்தை வந்து பிஜேடி என்டிஜே குரூப்பு கிட்ட காட்டுறோம்னு வச்சுங்க, ஆமாங்க அவங்க மாதிரி நம்பணும்னு சொல்லியிருக்குது, சரி அவங்க மாதிரி நாங்கள் நம்பிடுறோம், இது வந்து நபித்தோழில் பின்பற்றதுக்கு ஆதாரமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க இந்த ஆயத்தை ஆதாரம். எப்படி? ஈமான்னா என்ன? ஈமானுடைய வரைவிலக்கணம், இஸ்திலாஹ், டெஃபினிஷன் என்ன? ஈமானுங்கிறது நம்பிக்கையா? நம்பிக்கை மட்டுமா? ஈமானுங்கிறது மனதுடைய நம்பிக்கை மட்டுமா? இல்லையே. ஈமானுங்கிறது மனதுடைய நம்பிக்கை, மனதுடைய செயல்பாடு, நாவினுடைய பேச்சு, உடலுடைய செயல்பாடு, இது நானும் சேர்ந்தது தான் ஈமான். அப்ப அவங்க ஈமான் கொண்டது போல் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க நம்பின மாதிரி நீங்க நம்புங்க, அவங்க பேசின மாதிரி நீங்க பேசுங்க, அவங்க செயல்பட்ட மாதிரி நீங்க செயல்படுங்க. அவங்க ஈமான் கொண்டது போல் அப்படின்னா என்ன? அவங்க நம்பின மாதிரி, அவங்க பேசின மாதிரி, அவங்க செஞ்ச மாதிரி அதே மாதிரி நீங்க செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும், நீங்க ஹிதாயத்தை பெறுவீங்க. இல்ல வேற வழியில நாங்க பண்ணுவோம், அவங்க ஈமான் கொண்ட மாதிரி நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னமா நிச்சயமா அவங்க எதிர்ப்புல தான் இருக்கிறாங்க, பிளவுல தான் இருக்கிறாங்க அல்லாஹ் சொல்றாங்க. இதை விளக்க வேணுமா இன்னொரு விஷயமும் சொல்லலாம். அவங்க நம்பின மாதிரி நாங்களும் நம்பிட்டோம். இதுக்கு ரெண்டு பதில் இருக்கு. ஒரு பதில தான் இதுக்கு முந்தின ஆயத்துல பார்த்தோம், சூரத்துல் ஹுஜுராத்தினுடைய 14வது ஆயத்துல என்ன இருக்கு? காலத்தில் ஆவாபு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அஸ்லம்னா. இது ஒண்ணு. சரி, அந்த லெவலுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? நீ ஈமான் கொள்ளணும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? சஹாபா நம்பின மாதிரி நாங்களும் நம்புறோம், நபித்தோழர்கள் நம்பின மாதிரி நாங்களும் நம்புறோம். நபித்தோழர் எப்படி நம்பினாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னா தான் நபித்தோழர் நம்பி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நாங்களும் நம்பிட்டோம். நபித்தோழர் எப்படி நம்பினாங்களும் உங்களுக்கு தெரியும். அது மனசுக்குள்ள இருக்கிறது தானே, அது உங்களுக்கு தெரியும். மனசுல இருக்கிறது பேச்சா வெளிப்படும் போது தெரியும், மனசுல இருக்கிறது செயலா வெளிப்படும் போது தான் தெரியும். மற்றபடி நபித்தோழருடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு உங்களால பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்க நபித்தோழர் ஈமான் கொண்டது போல் ஈமான் கொண்டா அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன வருது? இந்த மக்கள் நபித்தோழருடைய கல்பை போய் பார்க்க முடியுமா? அவங்க இதயத்துல எப்படி ஈமான் கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுமா? எப்படி நம்பி இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப நபித்தோருடைய சொல்லும் செயலும் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுடைய சொல்லும் செயலும் தானே தெரியும். இன்னொரு மனுஷனுடைய இதயத்துல என்ன இருக்குன்னு தெரியும். அவங்க இதயத்துல கொண்டிருக்க நம்பிக்கையா தெரியும். அல்லாஹ் ஏதாவது அறிவிச்சாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது.
அப்போ இந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஈமான் கொண்டது போல், அதான் நபித்தோல் ஈமான் கொண்டது போல் இவங்கெல்லாம் ஈமான் கொண்டால், மற்றவங்கெல்லாம் ஈமான் கொண்டால் என்று சொல்லும் பொழுது நபித்தோடைய பேச்சு செயலை வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நபித்தோல் பேசின மாதிரி நீங்கள் பேசணும் தீனுடைய விஷயத்தில், நபித்தோர்கள் செஞ்ச மாதிரி நீங்கள் செய்யணும் தீனுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்தில். அப்படி செஞ்சீங்கன்னா நபித்தோல் ஈமான் கொண்டது போல் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் அப்படின்னு கூட அல்லாஹ் சொல்லலாம். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும், நீங்கள் இதாயத்து பெற்றவர்களாக அமைவீங்க. அப்போ கூட நபித்தோர்களுக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்போ நீங்க ஈமான் கொண்டது போல் அவர்கள் ஈமான் கொண்டால் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது நபித்தோழர்களுடைய எதை பின்பற்ற சொல்றாங்க அல்லாஹ்? அவங்களுடைய பேச்சையும் செய்யறீங்க. ஏன்னா ஈமானுங்கிறது கவுலும் அமலும், சொல்லும் செயலும், அதுதான் வெளியில தெரியும். மனதனுடைய அந்த நம்பிக்கை, மனதுடைய செயல்பாடு இன்னொரு மனுஷனுக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் மனிதர்களுக்கு கட்டளையிடுறாங்க, இவங்க ஈமான் கொண்ட மாதிரி நீங்க ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க கல்புக்குள்ள பூந்து பாருங்கன்னு அர்த்தம். பார்க்க முடியுமா? முடியாது. அவங்க இதயத்தில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்க இதயத்துடைய நம்பிக்கையோ இதயத்தினுடைய செயல்பாடோ தெரியாது. அவங்களுடைய அந்த நாவினுடைய செயல்பாடு, பேச்சு தான் தெரியும். அவங்க உடலுடைய செயல்பாடு தான் தெரியும். அப்போ அவங்களுடைய சொல்லும் செயலும் தான் தெரியும். அப்போ நபித்தோடைய சொல்லையும் செயலையும் தான் இன்னொரு மனிதன் பார்க்க முடியும். நபித்தோடு ஈமான் கொண்டது போல் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டா, அப்போ நபித்தோடர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்க, பேசின மாதிரி நீங்கள் பேசுங்க, அவங்க செஞ்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க, அதுதான் சொல்ல முடியும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா ஈமான் அப்படின்னு சொல்லப்பட்டா அது ஒட்டுமொத்த தீனையும் குறிக்கும். எப்போ அது மனதுடைய நம்பிக்கை மட்டும் குறிக்கும்? ஈமான் இஸ்லாம் இந்த ரெண்டு வார்த்தையும் அடுத்தடுத்து வந்தா ஹதீஸ் ஜிப்ரீல பார்க்குறோம் இல்லையா? இஸ்லாம் ஈமான் ஒன்று வரும்போது இங்கே இஸ்லாம்ங்கிறது இது, இங்கே ஈமான்ங்கிறது இது. அப்படி இல்லாமல் அல்லாஹ் வந்து பொதுவாக ஈமான் அப்படின்னு சொன்னா அது ஒட்டுமொத்த இஸ்லாமையும் குறிக்கும். இல்லைன்னா அமல் ஈமான் ரெண்டுத்தையும் அல்லாஹ் தனித்தனியா சொன்னா அப்போ ஈமானுங்கிறது மனதுடைய நம்பிக்கை குறிக்கும். ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் இங்கே சொல்லும் போது அல்லாஹ் அமலை பிரிச்சு காமிச்சிடுறான். அப்படி இல்லாமல் வெறும் ஈமான் அப்படின்னு மட்டும் சொன்னா அது ஒட்டுமொத்த தீனையும் குறிக்கும். அப்படிதான் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அந்த பேச்சு இருக்குது. அல்லாஹ் என்ன முறையில் பேசுறாங்கன்றது நமக்கு தெரியும். குர்ஆன்ல எங்கேயாவது வெறும் இஸ்லாம் மட்டும் சொல்லப்பட்டா ஒட்டுமொத்த தீனையும் குறிக்கும், இல்லை ஈமான் மட்டும் சொல்லப்பட்டா ஒட்டுமொத்த தீனையும் குறிக்கும். ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அப்போ ஈமானுங்கிறது மனிதர்களுடைய நம்பிக்கை, அப்போ இஸ்லாமுங்கிறது வந்து அந்த சொல்லும் செயலும் அப்படின்னு வரும். அல்லது ஆமனு அமிலு சாலிஹாத் ஈமானும் சாலிஹான அமல்கள் நல்ல அமல்கள் அப்படின்னு வந்தா இப்போ இந்த இடத்துல அமல் வேற ஈமான் வேற. அப்போ இந்த இடத்துல ஈமான்ங்கிறது நம்பிக்கை. அப்போ ஈமான் அப்படின்ற வார்த்தை வரும்பொழுது அதுக்கு கூட முன்னாடி பின்னாடி வேற ஏதாவது வார்த்தை வருதா, இஸ்லாம்னு வருதா, அமல்னு வருதா அப்படின்லாம் பார்க்கணும். அதெல்லாம் இருந்தா அந்த இடத்துல ஈமான் அப்படிங்கிறது மனதுடைய நம்பிக்கை மட்டும். அப்படி இல்லை, ஈமான் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்படுதுன்னா அது ஒட்டுமொத்த தீனையும் குறிக்கும். இதுதான் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பயன்பாடு. நம்ம ஏற்கனவே சூரத்துல் பக்ரால பார்த்தோம், 2வது சூராவுடைய 143வது ஆயத்துல தங்களுடைய தொழுகை வீணாயிடுச்சா அப்படின்னு சஹாபா கவலைப்படும் போது அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க? உங்களுடைய ஈமானை அல்லாஹ் வீணாக்கிட மாட்டாங்க. அப்போ தொழுகைங்கிறது ஈமான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. தொழுகைங்கிறது மனதுடைய நம்பிக்கையா? மனதுடைய நம்பிக்கை, மனதுடைய செயல்பாடு, நாவினுடைய செயல்பாடு, முழு உடலுடைய செயல்பாடு எல்லாம் சேர்ந்தது தான் தொழுகை. அப்போ ஈமானுங்கிறது இது எல்லாமே சேர்ந்தது தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஈமானுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தொழுகைங்கிறது வெறும் மனதுடைய நம்பிக்கை இல்லை, இல்லை வெறும் உடலுடைய செயல் இல்லை. இப்போ ஒருத்தர் குனிகிறார் நிமிர்றார், உடலுடைய செயல்பாடு மட்டும் இருக்குது, இவர் சரியா தொழுதுட்டாருன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இல்லை நாவுடைய செயல்பாடு இருக்குது, ஓதுறாரு திக்ர் செய்கிறாரு, ஆனால் அசைவுகள் சரியா இல்லை, இப்போ சரியா தொழுதுட்டாருன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சரி, நாவெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஓதுற இடத்துல கரெக்டாக ஓதுறாரு, தஜ்வீதோட ஓதுறாரு, திக்கர்லாம் கரெக்டாக செஞ்சிடுறாரு, கரெக்டாக குனிறாரு நிமிர்றாரு, அந்த அசைவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் மனசு அங்கே இல்லை, என்னென்னவோ யோசனை ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம சொல்லணும், அவரே சொல்வார் என் தொழுகை சரியில்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? இதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு ஈமான்னா என்னன்னே தெரியாது. இப்போ அவர் தொழுகை எல்லாம் ஏற்றுக்குவாங்களா? ஈமானே என்னன்னு தெரியாது. அவர் அல்லாஹ்வை சரி நம்ப வேண்டிய முறையில் நம்பலை, ரசூலுல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்பலை, அவர்கிட்ட ஈமான் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வச்சோம், காதியானி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிர்சா குலாம் அஹ்மத் காதியானின்னு ஒரு மனிதனை நபி என்று சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 1300 வருஷத்துக்கு பிறகு வந்தவன் அவன்.
அவன் தன்னை நபி என்று சொல்லிக்கிட்டான். அவனை நபின்னு ஒருத்தர் நம்புறார். இப்போ இவர் வந்து தொழுகிறார். தமிழ்நாட்டில் காதியானிகள் சில இடங்கள்ல இருக்கிறாங்க. மெட்ராஸில் ஆர்காட் ரோட்டில் தான் அவங்களுடைய தலைமையகம் இருக்குது. ஒரு 3 மாடி கட்டடம் அது. அங்கே அவங்க தொழுவாங்க. நான் காதியானிகளோட சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கிறேன். காதியானிகள் தொழுகை முறை புக்கு போட்டிருப்பாங்க. என்ன புக்கு தெரியுமா? நபி வழி தொழுகை. அப்போ காதியானியுடைய தொழுகை எப்படி இருக்கும்? அவங்களுடைய ஓதுதெல்லாம் நல்லா தான் இருக்கும், கரெக்டான திக்கர்லாம் செஞ்சிருவாங்க. தொழுகையெல்லாம் வந்து அவங்க கையெங்கே தான் கட்டுவாங்க, அது வந்து விரலை இப்படி தான் வைப்பாங்க. அப்போ காதியானி தொழுகையுடைய அசைவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய நாவுடைய செயல்பாடு, உடலுடைய செயல்பாடு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் வந்து உள்ளட்சத்தோடு தொழுகிறேன் அப்படின்லாம் முயற்சியெல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை குஃபர். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒரு நபின்னு சொன்னால் அந்த மனிதன் காஃபிர் தான். இப்போ காதியானிகளுடைய தொழுகை எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் ஏற்றுக்குவாங்களா? இல்லை. ஏன்? ஈமான் இல்லை அவன்கிட்ட. அப்போ முதல்ல வந்து நம்பிக்கை சரியாக இருக்கணும். அப்புறம் அந்த இதயத்தினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஹுஷு, உள்ளச்சம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயப்படணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதயத்துடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் உடலுடைய செயல்பாடு இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னால் நாவுடைய அந்த செயல்பாடுன்னு இருக்குது. ஓதுற இடத்துல ஓதணும், திக்ர் செய்கிற இடத்துல திக்ர் செய்யணும் அப்படின்றலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் தொழுகை, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஈமான். அதனால தான் ஸலாஹ்ன்ற இடத்துல அல்லாஹ் ஈமானுங்கிறத இந்த ஆயத்தில் பயன்படுத்துகிறேன். இந்த ஆயத்தில் 143வது ஆயத்து சூரத்துல் பக்ரால, வமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்கிட மாட்டார்கள். ஏன்னா ஈமான் இந்த 4 விஷயங்களை சேர்ந்தது தான். அதனால தான் ஸலா வந்து ஈமானுடைய ஒரு அருமையான ரெப்ரசன்டேஷன். ஈமான் எதையெல்லாம் சேர்ந்ததுனாக்கா தொழுகை பார்த்தா போதும். தொழுகை இந்த 4 இருக்குது, ஈமான் வந்து 4 சேர்ந்தது தான். இங்கே பாருங்க, ஈமான் தனியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஈமான் என்று தனியாக பயன்படுத்தப்பட்டால் அது ஒட்டுமொத்த தீனையும் குறிக்கும். இந்த 4 விஷயங்களுமே குறிக்கும். அப்போது இந்த நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஈமான் கொண்டது போல் அவர்கள் ஈமான் கொண்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நம்பினா மாதிரி அவன் நம்பினான்னு அர்த்தமா? அவங்க மனசில் என்ன ஆகுதுன்னு இன்னொரு மனுஷனுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி அவங்க பேசணும், நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அந்த மாதிரி செய்யணும். அதுதான் நீங்கள் ஈமான் கொண்டது போல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். ஏன்னா அதை தான் இன்னொரு மனுஷன் பார்க்க முடியும் இல்லையா? அப்போது நபித்தோழர்களை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு இதுவே போதுமான ஆதாரம் தான். இதுவே போதுமான ஆதாரம் தான். இன்னும் 2 ஆதாரங்களை பார்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். நான்காவது சூராவுடைய 115வது ஆயத். 4வது சூரா பேர் என்ன? சூரத்துன் நிசா. அதனுடைய 115வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ, யார் ரசூலுக்கிட்ட இருந்து ஷிகாக் செய்கிறாரோ, பிரிஞ்சு போறாரோ, மின் பாதி, எப்போ? மின் பாதி மா தபையன லஹுல் ஹுதா, இதான் ஹுதா நேர்வழி அப்படின்னு தெளிவான பிறகும் யார் ரசூலை விட்டு பிரிஞ்சு போறாரோ, வயத்தபி கைர சபீலில் மூமினின், இன்னும் அல் மூமினுடைய வழி அல்லாத இன்னொரு வழியை யார் பின்பற்றுகிறாரோ, இத்திபா செய்கிறாரோ, அங்கே இருக்கிற வார்த்தை வயத்தபி, இத்திபாங்கிற வார்த்தை தான் இருக்கு. வயத்தபி கைர சபீலில் மூமினின், அல் மூமினுடைய சபீல் வழி அல்லாத வேறொரு வழியை யார் பின்பற்றுகிறாரோ அல்லாஹ் அவங்களை என்ன செய்வாங்க? நுவல்லிஹி, அவனை போகிற வழியிலே விட்டுடுவாங்க. மா தவல்லா, அவன் திரும்பி நேர்வழி வரமாட்டான். வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவன் போய் நரகத்தில் சேருவான். வஸாஅத் மஸீரா, சேரும் இடங்களில் அதுதான் மோசமானது, கெட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த ஆயத்தில் அரபி மொழி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இல்லாமலே கூட இலக்கண ரீதியாக அது கரெக்டாக தான் இருக்கும். எந்த பகுதி இல்லாமல்? وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى, இதுக்கப்புறம் வயத்தபி கைர சபீலில் மூமினின் இருக்கு பாருங்களா, அந்த பகுதி இல்லைன்னா கூட இலக்கண ரீதியாக மொழி ரீதியாக இந்த ஆயத்தை வந்து முழுமை பெற்றுடும். யார் நேர்வழி இது அப்படின்னு தெளிவான பின்னரும் தூதருக்கு மாறு செய்து இருக்கிறாரோ அவரை போகும் வழியிலே விட்டு விடுவோம், அவர் இறுதியில் நரகத்துக்கு போய் சேருவார், சேருவது அதுதான் கெட்டது. இப்படி முடித்தாலும் கூட அந்த ஆயத்து வந்து மொழி ரீதியாக சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஒரு பகுதியை சேர்க்கிறான். தூதருக்கு மாறு செய்தல், தூதருக்கு முரண்படுதல் என்றெல்லாம் போட்டுட்டு வயத்தபி கைர சபீலில் மூமினின், அல் மூமினுடைய வழி அல்லாத வேறொரு வழி எவர் பின்பற்றுகிறாரோ என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அல் முமின்ங்கிற வார்த்தை வெறும் முமின் இல்லை. இப்போ வெறும் முமின் இருந்தால் அது நீங்களும் தான் நானும் தான் சொல்லி யார் வேணால் பேசிக்கலாம். அல் முமின் என்று சொல்லும் போது நம்ம ஆரம்பத்திலும் பார்த்துட்டு வரோம். அல் முமின்னு பல தடவை பார்த்தாச்சு. இது சஹாபா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? யார் சஹாபாவுடைய வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றுகிறாரோ, இவங்க ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று ரசூலுக்கு மாறு செய்தல், ரசூலை விட்டு பிரிஞ்சு போகிறது. இன்னொன்று அல் முமினின் ஆகிய நபித்தோடர்களுடைய வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றுதல். இது ரெண்டுத்தையும் அல்லாஹ் சேர்த்தே தான் சொல்கிறாங்க. அப்போ நபிகிட்டே பிரிஞ்சு போகிறதுங்கிறது எப்போ நடக்கும்? நபித்தோழர்களுடைய வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றும் போது தான் நடக்கும். அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க, எத்தவே வைர சபீலில் முமினி. இந்த தபா அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்பற்றுதல். அதனால தான் நபித்தோழர்களுடைய அதே முறையை பின்பற்றுறவங்க தாபிஇ அப்படின்னு பேர். தபா அப்படின்னா பின்பற்றுதல். இப்போ அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிற வார்த்தையாக தான் எத்தவே வைர சபீலில் மூமினி, மூமினுடைய வழி அல்லாத வேற வழியை பின்பற்றுங்க. அப்போ மூமினுடைய வழியை பின்பற்றுதல்னு ஒன்று இருக்கு. மூமினுடைய வழியை பின்பற்றாமல் வேறொரு வழியை பின்பற்றுதல் இருக்குது. ரெண்டு வகையான இத்திபா இருக்குது. ஒன்று இத்திபானே நான் பின்பற்றுறேன், இத்திபா இது வந்து சபீலில் மூமினி நான் பின்பற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. மூமினுடைய அல் மூமினுடைய வழியை பின்பற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. அது அல்லாத வழிகள் இருக்குது. அது அல்லாத வழியை பின்பற்றினா என்ன ஆகும்? நுவல்லிஹி, அவனை போகிற வழியிலே விட்டுடுவோம். அவன் தப்பான வழியை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கிறான், அவனை போகிற வழியிலே விட்டுடுவோம். மேத்தவல்ல, அவன் திரும்பி நேர் வழிக்கு வரமாட்டான். நுஸ்ரிஹி ஜஹன்னம், அவன் போகிற வழி அவனை கொண்டு நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். அவன் நரகத்தில் போய் நுழைவான். நுஸ்ரிஹி ஜஹன்னம் மசீரா, அதுதான் சேரும் இடங்கள்லேயே மிகவும் மோசமானது, கெட்டது. அப்போ அல் மூமினுடைய சபீல் அப்படின்னு ஒன்று இருக்கு. சபீல்னா வழி, அல் மூமினுடைய சபீல் என்று ஒன்று இருக்கு. அதை பின்பற்றினீங்கன்னா நீங்க போய் சேர இடம் வேற. அந்த மூமினுடைய சபீலை விட்டுட்டு வேறொரு சபீலை பின்பற்றினீங்கன்னா நீங்க போய் சேரும் இடம் நரகம். அப்போ மூமினுடைய சபீலை பின்பற்றினா போய் சேர இடம் சொல்றோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை சொன்னா பார்த்தீங்கன்னா, முதல்ல சஹாபாவை குறை சொல்றதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அவங்க அல் மூமினீன், அவங்க ஈமான் அளவுக்கு யாரும் ஈமான் கொள்ளவும் முடியாது. ஆனால் அவங்கள மாதிரியே ஈமான் கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். அவங்க ஈமான் கொண்ட மாதிரி நீங்க ஈமான் கொள்ளணும். அதே விஷயங்களை நீங்களும் செய்யணும். அப்படி இருந்தா நீங்க நேர்வழியில் இருப்பீங்க. அப்ப அவங்களுடைய வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றினீங்க அப்படின்னா நீங்க போய் சேரும் இடம் நரகம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இதுவே போதுமான ஆதாரம், நபித்தோழர்களை பின்பற்றணும். அதான் நபித்தோழர்கள் அல் மூமினீன் அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரம். அவங்க எந்த காலத்திலும் வழிகட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை பார்த்தோம். அப்போ அவங்க தான் நேர்வழியில் இருக்கிறவங்க, அவங்க எந்த காலத்திலையும் வழி தவற மாட்டாங்க. அவங்கள குறை சொல்றக்கூடியவங்க யார்? அவங்க முட்டாள்கள், முனாஃபிக்குகள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றதை பார்த்தோம். அல்லது புதுசாக இஸ்லாமுக்கு வந்தவங்க நாங்களும் ஈமான் கொண்டோன்னு சொல்லும் போது அந்த லெவலுக்கு நீங்கள் இன்னும் வரல, அஸ்லம்னான்னு சொல்லுங்க. அதுதான் எல்லாருக்கும். அப்போ உண்மையில் நான் என்ன செய்யணும்? நாங்களும் ஆமன்னான்னு சொல்றதுக்கு எப்போ தகுதி உடையவங்களும் ஆகும், மூமின்கள்னு சொல்றதுக்கு எப்போ தகுதி உடையவங்க ஆகும். இவங்கள மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளும். அல்லாஹ் சொல்றாங்க, நபித்தோட பட்சம் உங்களை மாதிரி அவங்க ஈமான் கொண்டா அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அது வந்து அராபுக்கும் தான் நமக்கும் தான். யாரா இருந்தாலும் முஸ்லிம்னு சொல்லுங்க, மூமின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல் மூமினின் மாதிரி நீங்க வாங்க. அவங்க நம்பின மாதிரி நம்புங்க, அவங்க பேசின மாதிரி பேசு. அப்போ உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும். அப்போ கூட மூமினின் ஆவிங்கன்னு நல்லா சொல்லலை, ஹிதாயத் கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும் என்று சொல்றாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, வேற வழியில தான் வருவேன், குரான் நைசன் வேற விதமா புரிஞ்சிக்குவேன். அப்படியா? நுவல்லிஹி மாத்தவல்லா, நீங்க போற வழியிலே எல்லாம் உங்களை விட்டுடுவாங்க. மாத்தவல்லா, திரும்பி வரமாட்டீங்க. ஏன்னா நாங்கள் தான் வந்து நபி வழியை பின்பற்றுறோம். இல்லை, அல்லாஹ் இது ரெண்டுத்தையும் சேர்த்தே தான் சொல்றான். இதான் நேர் வழி தெளிவாயிடுச்சு. இல்லை அதுக்கப்புறம் நீங்க வந்து மூமின்களோட வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றினா என்ன அர்த்தம்? நீங்க வந்து நபிக்கு முரண்படுறீங்கன்னு அர்த்தம். இந்த நபியையும் நபித்தோடையும் நீங்க பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. நபியை நபித்தோடையும் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்லி புரிய வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் அப்படின்னா என்ன தெரியும்? ஹதீஸ் எல்லாம் அறிவிப்பு செய்தி மொழி ரீதியாக. சரி, மார்க்க ரீதியா ஹதீஸ்ன்றது என்ன? மார்க்க ரீதியா ஹதீஸ்ன்றது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழி சுன்னாவுடைய பதிவுகள் இல்லையா? ஹதீஸ்ல என்னென்னலாம் இருக்கும்? நபியுடைய சொல்லு இருக்கும், அப்புறம் செயல் இருக்கும், அவங்களுடைய அங்கீகாரங்கள் இருக்கும். சரி, நபியுடைய சொல்லை நபித்தோழர்கள் தான் அறிவிக்க முடியும். ஓகே, அறிவிப்பாளர்கள் அவங்களை ஏற்றுக்கணும், அதுக்காக பின்பற்ற முடியாது. சரி, விட்டுடு. நபியினுடைய செயல், இதை யார் அறிவிப்பாங்க? அதுவும் சஹாபா தான் அறிவிச்சாங்க.
நபியுடைய செயலை அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான், சொல்லியாவது அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லிடலாம். செயலை சரியாக கவனிச்சா, சரியாக புரிஞ்சா தான் சொல்ல முடியும். அப்போ நபித்தோழர்களுக்கென்று ஒரு சரியான புரிதல் இருந்தால் தான் நபியுடைய செயல் என்னங்கிறது நமக்கு அறிவிக்கப்படும். அதே போல நபியுடைய அங்கீகாரம் அப்படின்றாங்க. யாருடைய செயல் அங்கீகாரம்? அது சஹாபாவுடைய செயலை தான் அங்கீகரிக்கிறாங்க. அங்கீகரிக்கலைன்னா கூட அதுவும் சஹாபாவுடைய செயலை தான், சஹாபா கரெக்ட் பண்ண, அதுதான் தஸ்கியா அப்படிங்கிறது. அப்போ நபித்தோழர் விஷயத்துல இதுதான். இப்போ கடைசியாக இன்னும் 2 ஆயத்தை பார்த்துட்டு முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபித்தோழர்களை, அதாவது நபித்தோழர்ல முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் 3ஆ தான் பிரிக்கிறாங்க. முனாஃபிக் இந்த லிஸ்ட்ல சேர்க்கல. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் 3ஆகத்தான் பிரிக்கிறாங்க. அந்த 3 யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59வது சூறாக்கு போயிடும். 59வது சூறா என்ன சூறா? சூரத்துல் அது 59ங்கிறது யாரோ மகரிபில் ஓதுனீங்களே, அல்லாவுடைய பேரெல்லாம் சொல்லி ஓதுனீங்களே, சூரத்துல் ஹஷ்ர் அதனுடைய 8வது 9வது 10வது 3 ஆயத்துகள் ரொம்ப சுருக்கமாக பார்த்துட்டு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூரா 8வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிரூனை பற்றி பேசுகிறான். முஹாஜிரூன்னா யாரு? மக்காவில் இருக்கும்போதே ஈமான் கொண்டவங்க, மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ் மேல ஈமான் கொண்டவங்க. அதுக்கு பிறகு அந்த ஈமானுக்காக, இஸ்லாமுக்காக மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்தவங்க. அது அந்த செயலுக்கு ஹிஜ்ரா அப்படின்னு பேர். ரசூலுல்லாஹ்வே ஹிஜ்ரா செஞ்சவங்க தான், ரசூலுல்லாஹ் முஹாஜிர் தான். அபூபக்கர்லேருந்து ஆரம்பிச்சு மக்காவிலேருந்து பலரும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க, அவங்களுக்கு முஹாஜிர்னு பேர். 59வது சூரா 8வது ஆயத்துல முஹாஜிரூனை பற்றி தான் எல்லாம் பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க? உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், இவங்க தான் உண்மையாளர்கள். இதில் உண்மையாளர்கள் ஈமான் கொண்டும் சொன்னதில் அவங்க தான் உண்மையாளர்கள். முஹாஜிரூனுக்கு அல்லாஹ் கொடுத்த பட்ட பேர் என்னது? உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். அதுக்கு அடுத்த ஆயத் இதில் அல்லாஹ் அன்சாரை பற்றி பேசுகிறாங்க. யார் மதீனாவில் இருந்து ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ, இதில் யார் செஞ்சாங்க? அன்சார். அப்போ இவங்களுக்கு அன்சாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறாங்க. அப்போ அவங்கள பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னா, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. இப்போது 59வது சூரா 8வது ஆயத் அல்லாஹ் முஹாஜிரூனை பற்றி பேசுகிறாங்க, உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன் சொல்லிட்டாங்க. 9வது ஆயத்தில் அல்லாஹ் அன்சாரை பற்றி பேசுகிறாங்க, மதீனாவாசிகளை பற்றி. அப்போ அவங்களுக்கு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஆயத்து என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், இவங்களுக்கு பிறகு வந்தவங்க. யாருக்கு? முஹாஜிரூன் அன்சாருக்கு பிறகு வந்தவங்க. அவங்களாம் என்ன செய்யணும்? யகூலூன, அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகு பில் ஈமான். ரப்பனா, எங்களோட ரப்பே அப்படின்னு கேட்டு, அல்லதீன சபகுனா பில் ஈமான், ஈமானில் எங்களை முந்திக் கொண்டவர்கள். அப்போ முஹாஜிரூன் அன்சாருக்கு பிறகு யாரெல்லாம் இஸ்லாமுக்கு வர்றாங்களோ, அது அவங்க காலத்தில் இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் இஸ்லாமுக்கு வர்றாங்களோ அவங்க என்ன சொன்னோம்? வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், இவங்களுக்கு பிறகு யாரெல்லாம் வர்றாங்களோ, இஸ்லாம் ஏற்றுக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்வாங்க? ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா, எங்களுடைய சகோதரர்கள். ரப்பனா என்ன செய்யணும்? ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்களுடைய சகோதரர்களை நீங்கள் மன்னியுங்கள் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்போ முஹாஜிரூன் அன்சாருக்காக பின்னாடி வர எல்லா முஸ்லிம்களும் துஆ செய்யணும். முஹாஜிரூன் அன்சார்கிட்ட நம்ம காட்ட வேண்டிய பண்பு அது மட்டும்தான். அதுவும் அல்லாஹ் என்ன சொல்ல போனா, ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான், யார் ஈமான்ல எங்களுக்கு முந்திக்கிட்டாங்களோ அந்த எங்களுடைய சகோதரர்கள், அவங்களை நீங்கள் மன்னியுங்க. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன், எங்களுடைய கல்புகளில், இதயங்களில் அவங்க பேரில் எந்த ஒரு தப்பான எண்ணமோ, அவங்க பேரில் எந்த கோபமோ குரோதமோ வராமல் இருக்க செய்யுங்க. லில்லதீன ஆமனு, இப்போ ஈமான் பண்ண அவங்க மேலே ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இப்போது முஹாஜிரூன் அன்சார் அல்லாமல் வேறு யாரெல்லாம் அதுக்கு பிறகு இஸ்லாமுக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாருடைய கடமை என்ன? முஹாஜிரூன் அன்சாருக்காக துஆ செய்யறது. அவங்கள என்ன வார்த்தை சொல்கிறாங்க? அது சபகுனா பில் ஈமான், ஈமான்ல எங்களுக்கு முந்தி கொண்டவர். சபகா அப்படின்னா முந்திக்கிட்டவங்கன்னு அர்த்தம், முன்னாடி போனவங்கன்னு அர்த்தம். ஈமான்ல எங்களுடைய முன்னோடி. சபகுனா பில் ஈமான். அப்போ நாங்கள் ஈமான் கொண்டவன்னு சொன்னால் நமக்கு சபகுனா பில் ஈமான் ஒருத்தவங்க இருக்கணும், ஈமான்ல முன்னோடின்னு ஒருத்தவங்க இருக்கணும்.
ஈமான்ல சஹாபாவை நீங்கள் முஹாஜிர் அன்சாரை முன்னோடியாக எடுத்துக்கல அப்படின்னா இந்த லிஸ்ட்டை நீங்கள் வர மாட்டீங்க. அல்லாஹ் மக்களை 3ஆக தான் பிரிச்சிருக்கிறாங்க. முஹாஜிரும் அன்சார், அதுக்கு பிறகு வந்த எல்லாரும். அதுக்கு பிறகு வந்த எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன செய்யணும்? அவங்களுக்காக துவா செய்யணும். ஒன்று. இன்னொரு விஷயம் இருக்குது, அது சூரத்து தௌபா 9வது சூரா அப்படியே 100வது ஆயத்து. அதே அந்த சபகூனா பில் ஈமான் இருக்கு இல்லையா, அதே வார்த்தையில் தான் அது ஆரம்பிக்குது. வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர்களையும் அன்சார்களையும் யார் அவ்வலூன் முதலானவர்கள், சாபிகுன் முந்தி கொண்டவர்களாக இருந்தாங்களோ அவங்க ரெண்டு குரூப் வந்துடுச்சா. வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இதான் 3வது குரூப். முஹாஜிர் ஒரு குரூப்பு, அன்சார் இன்னொரு குரூப்பு. மற்ற எல்லா மக்களையும் தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிற எல்லாரையும் நல்லா ஒரே இடத்துல கொண்டு வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், யார் இஹ்சானுடன் இவர்களை இத்திபா செய்கிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ. மறுபடியும் இத்திபான்ற வார்த்தை. இப்போ இங்கே பிஜே அவரை தொடர்ந்து டிஎன்டிஜே பி இஹ்சான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் அவங்கள பின்பற்றுறது. முஹாஜிர் அன்சார்கிட்ட சஹாபா கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பிஜே சொல்கிறேன், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அவங்களுடைய நல்ல விஷயத்துல தான் நம்மளை எல்லாம் பின்பற்ற சொல்கிறாங்க, அவங்களோட கெட்ட விஷயத்தில் பின்பற்றுறது. அதுதான் இந்த ஆய்ச்சி சொல்லுது அப்படின்ற பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் போடுற அர்த்தம். பி இஹ்சான் அப்படின்னா அவங்களுடைய இஹ்சானில் பின்பற்றணும், அதாவது நல்லதில் பின்பற்றணும் அப்படிங்கிறார். அந்த விளக்கத்தை தான் டிஎன்டிஜி இன்னை வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்குது. நாங்கள் பிஜேவை ஏற்றுக்கல போலன்னு 1000 டைலாக் விட்டாலும் பிஜே சொன்ன அதே கொள்கை அதே விளக்கத்தில் தான் டிஎன்டிஜேக்காரங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய அறிஞர் குழு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட பிஜே சொல்கிறது அப்படியே கண்மூடித்தனமாக காப்பி அடிக்கிற குழு தான். இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறேன். இங்கே பிக்கு என்ன அர்த்தம் வரும், ஒரு உதாரணம் வச்சுக்கோ. குர்ஆனுடைய ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் என்ன வரும்? சூரத்து தௌபாவை தவிர பிஸ்மில்லா வரும். அங்கேயும் பி தான் இருக்குது. பி இஸ்ம் அல்லாஹ், இந்த 3த்துக்கு சேர்த்து தான் பிஸ்மில்லா. பி இஸ்ம் அல்லாஹ், இதான் பிஸ்மில்லா. சரியா? பிஸ்மில்லான்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. அல்லாஹ்வின் பெயரில் அப்படின்னு வருமா? பி இஸ்ம் அப்படின்னா பெயரை கொண்டு, பெயரில் இல்லை. அது மாதிரி தான் இங்கே பி இஹ்சான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அரபி ரொம்ப ஆழமாலாம் தெரியணும் அவசியம் இல்லை. பிஸ்மில்லா கூட இதை புரிஞ்சுக்க. பி இஸ்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயரை கொண்டு அப்படின்னு அர்த்தம். பி இஹ்சான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஹ்சானை கொண்டு. நம்ம என்ன செய்யணும் தான் அல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்கள பற்றி பேசலைங்க. பி இஹ்சான், நீங்கள் இஹ்சானை கொண்டு அவங்கள பின்பற்றுங்க. வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், யார் இஹ்சானை கொண்டு முஹாஜிர் அன்சாரை பின்பற்றுறாங்களோ அவங்க. அப்போ பிஜே சொல்கிற விளக்கம் ஒரு சாதாரண அரபியிலே அடிபட்டு பிஸ்மில்லாக்கு என்ன விளக்கம் அதுதான் எனக்கு கொடுக்கணும். நீங்கள் என்ன இஹ்சானில் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ பிஸ்மில்லாக்கே பெயரில் அப்படின்னு சொல்லுவீங்களா? அல்லாவுடைய பெயர் உள்ளே அப்போ ஏதாவது வேலை செய்ய முடியும்? பாருங்க, இதெல்லாம் அறிஞர் கொள்வான். அவர் ஒரு சாதாரண பிஏ கூட அப்படி புரட்டி போடுறாரு, அதுக்கு கூட அர்த்தம் புரிஞ்சுக்கல. என்ன அறிஞர் குழு? நாங்கள் ஆய்வு செய்வோம். என்ன ஆய்வு செய்வீங்க? ஆய்வு லட்சணம் இதுதான். அப்போ இந்த இந்த ஆயத்தை எடுத்து காண்பிப்பாங்க. எப்பவுமே சலஃபி சொல்லி இந்த ஆயத்தை காண்பிப்பாங்க. உடனே பிஜேயோட விளக்கம் அப்படியே டிஎன்டிஜேக்காரங்க அப்படியே ஒப்பிப்பாங்க. இதாங்க பி சார்னா இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னா. அப்போ பிஸ்மில்லாவை எப்படி எடுத்துக்குவீங்க? நீங்கள் பிஸ்மில்லாவை எப்படி எடுத்துக்கணும், அதே மாதிரி பி ஹசான் எடுக்க வேண்டியது தானே, ஏன் எடுக்க மாட்டீங்க? இதான் இலக்கணத்தை ஒன்று காரணம் சொல்லுங்களேன். பிஜே என்ன சொல்றாரு இங்கே? அல்லாஹ் சொல்றதா அவர் விளக்குறாரு. வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இன்னும் யார் இவர்களை, அதாவது முஹாஜிரும் அன்சார்ல முதலானவர்கள் முந்தி கொண்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை தபஊஹும் பின்பற்றுகிறார்களோ. எப்படி? பி இஹ்சான். இந்த பி இஹ்சான் அப்படிங்கிறதுக்கு பிஜே என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? இஹ்சானில், அதாவது இஹ்சானா அவர் மொழிபெயர்க்கிறார் நல்லது. அடுத்தது பிஏ மொழிபெயர்க்கிறார் நல்லதில். இப்போ பி இஹ்சான் அப்படின்னா நல்லதில் அப்படின்னு அர்த்தம். அவ முஹாஜிர் அன்சாரை பின்பற்றலாம், நல்லதில் தான் பின்பற்றணும். அவங்கள்ட்ட நல்லதும் இருந்துச்சு கெட்டதும் இருந்துச்சு. நல்லதில் அவங்கள பின்பற்றலாம், கெட்டதில் பின்பற்றக்கூடாது. அங்கேயும் பாருங்க, அந்த மனுஷில் முஹாஜிர் அன்சார் பேரில் எந்த அளவுக்கு ஒரு வன்மமும் குரோதமும் இருக்குது. அவங்கள்ட்ட நல்லதும் இருந்துச்சா கெட்டதும் இருந்துச்சா, அவங்களுடைய கெட்டதில் பின்பற்றக்கூடாது, நல்லதில் பின்பற்றணும்னு நல்லா இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த பி இஹ்சான் அவர் கொடுக்குற விளக்கம். அப்போ இதை என்கிட்ட முதல்ல அவங்க சொல்லணும், அதான் கேட்டேன். அப்படியா? அப்போ பிஸ்மில்லாக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க?
இஹ்சானா நல்லது, பி இஹ்சானா நல்லதில் பின்பற்றணும். அவங்களுடைய நல்லதை தான் பின்பற்றணும். அவங்கள்ட்ட நல்லதுன்னு கேட்டது நல்லதில் பின்பற்றணும். அப்படின்னா பிஸ்மில்லாஹ் என்ன சொல்லுவீங்க? அல்லாவுடைய பெயரில் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அல்லாவுடைய பெயரால், அல்லாவுடைய பெயரை கொண்டு அப்படிதான் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இஹ்சானை சொல்லுங்க. இஹ்சானால், இஹ்சானை கொண்டு அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இது முஹாஜிர் அன்சாருடைய இஹ்சானை பற்றி பேசல, நம்மளை பற்றி பேசியது. மக்கள் மூணா பிரிவாங்க. அதான் பார்த்தோம் 58வது சூறாவோட 8வது 9வது 10வது ஆயத்தில் மக்கள் மூணா பிரிவாங்க. முஹாஜிருன் உலாய்கஹுமுல் சாதிகுன், அவங்க தான் உண்மையாளர்கள். அன்சார் உலாய்கஹுமுல் முஃப்லிஹுன், அவங்க தான் வெற்றியாளர்கள். மீதி இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த 2 பேருக்காக துவா செய்யணும். இது எங்கேயாவது பிஜேபி என்டிஜேக்காரங்க செய்கிறாங்க? இல்லை. சரி, செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அது பத்தாது. இந்த ஆயத்தில் 9வது சூறாவுடைய 100வது ஆயத்தில் மறுபடியும் அல்லாஹ் முஸ்லிம்னு சொல்லிக்கிறவங்கள மூணாக தான் பிரிக்கிறாங்க. அதே 3 இன்னும் 3 முஹாஜிரூன், அன்சார், மூணாவது யாரு? மற்ற எல்லாரும் என்ன செய்யணும்? வல்லதீன தபஊஹும், அவங்கள பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? ஏனோ தானோன்னு பின்பற்றக்கூடாது. பி இஹ்சான், சிறப்பாக பின்பற்றணும். அதான் பி இஹ்சான். நம்ம இஹ்சானோட பின்பற்றணும். நம்ம கிட்ட இஹ்சான் வரணும். அதாவது ஆமாம் கடமையாச்சு, ரெடி இல்லை, கடமைக்குன்னு பின்பற்றுறது இல்லை. இஹ்சான் அப்படின்னா சிறப்பா. இப்போ தொழுகையில் இஹ்சான் ரசூலுல்லாஹ் விளக்கறாங்க, ஹதீஸ் ஜிப்ரீல்ல பார்த்தோம் இல்லையா? இஹ்சான் அப்படின்னா என்ன? நீங்கள் அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி அல்லாஹ்வை தொழுவது. நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவோட உணர்வோட தொழும் போது அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம். நம்மளுடைய இதயத்தை அல்லாஹ் பார்க்குறாங்க, நம்மளுடைய உடம்பு பார்க்குறாங்க. அப்போ அந்த உள்ளத்தில் ஒரு பயம் அல்லாஹ் முன்னாடி எப்படி நிற்போம்? இஹ்சான்ங்கிறது அதான். அது இருக்கிறதுலே பெஸ்ட்டு. இஹ்சான் அப்படின்னா என்ன? எக்ஸலன்ஸ், மிக சிறப்பாக, வெறும் சிறப்பு இல்லை, மிக சிறப்பாக எக்ஸலண்டா இருக்கு. அதுதான் இஹ்சான். ப்ரொஃபிஷியண்டா இருக்குது, அதுதான் இஹ்சான். அப்போ இஹ்சானோட நீங்க இஹ்சானோட அவங்களை பின்பற்ற, அவங்களை எப்படி பின்பற்றணும் அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க. முஹாஜிர் அன்சாரை பின்பற்றணும். வல்லதீன தபஊஹும், மற்ற எல்லாரும் எப்படி பண்ணோம்? தபஊஹும், இந்த முஹாஜிர் அன்சாரை பின்பற்றுறது. நம்ம பின்பற்றுறது எந்த லட்சணத்தில் இருக்கணும் அதுதான் அல்லாஹ் பேசுறாங்க. நீங்க எப்படி பின்பற்றணும்? ஏன்னா தானெல்லாம் பின்பற்றக்கூடாது, வேண்டாம் விருப்பம் பின்பற்றக்கூடாது. ஆசையா, ஆர்வமா, சிறப்பா பின்பற்றும். அதுதான் செய்ய வேண்டியது. அதுதான் பி இஹ்சான். அப்போ அதை எப்படி பண்றாரு பாருங்க. இஹ்சானா நல்லது, ஓகே. பி இஹ்சானா நல்லதில் அப்படிங்கிறார். அப்போ பிஸ்மில்லானா அல்லாஹ்வின் பெயரில் அப்படின்னு வருமா? அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? பெயரில் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய பெயரால், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அதுதான் நம்ம பிஸ்மில்லான்னு சொல்றோம். அப்போ அதே பி எங்க போடுங்க. பி இஹ்சான்னாக்கா என்ன? இஹ்சானை கொண்டு நீங்க இஹ்சானோட வாங்க. சஹாபா கிட்ட நீங்க எப்படி வரணும்? இஹ்சானோட வரணும். சஹாபாவை அணுகும் போது, முஹாஜிர் அன்சாரை அணுகும் போது எப்படி வரும்? இஹ்சானோட வரும். இப்போ இந்த 3 ஆயத்துக்களும் இதான் பேசுது. எந்த 3? ஒன்று வாலத்தில் ஆராபு ஆமன்னா சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 14வது ஆயத்து, 49வது சூரத்துடைய 14வது ஆயத்து. ஆராப் என்ன சொல்றாங்க? பாலைவனத்து அரபிகள், இவங்க லெவலுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து எல்லாம் என்ன சொல்றாங்க? 2வது சூறாவுடைய 137வது பார்த்து சூரத்துல் பக்கராவுடைய, நீங்க ஈமான் கொண்டா மாதிரி அவங்க ஈமான் கொண்டாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த முஹாஜிர் அன்சார் சஹாபா அல் மூமினூன் அவங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்குற அளவுகோல் இதுதான். நீங்க ஈமான் கொண்டா மாதிரி அவங்க ஈமான் கொண்டோம். அவங்களுக்காக அவங்க துவா செய்யட்டும். அதுவும் என்ன துவா? உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு அவங்க துவா செய்யணும். அதுக்கு அடுத்தது நீங்க அவங்கள பின்பற்றணும். அது சும்மா இல்லை, ஏனோ தானோலாம் பின்பற்றக்கூடாது. இஹ்சானோட நீங்க வாங்க. ஒழுங்கான ப்ரிப்பரேஷனோட ஒரு பிரமாதமா பின்பற்றணும் அப்படின்னு வாங்க. இது நம்மளை பத்தி பேசுறது, அது அவங்கள பத்தி பேசுறது பிரிச்சு போடுறாரு. ஒரு அரபிக் பேசிக் கூட தெரியல அவருக்கு. தெரியும், வேணுன்ட்டே விளையாடுறது, மார்க்கத்தில் விளையாடுறது. அதான் பிஜி. டிஎன்டிஜேக்காரங்க அவனை அறிஞர் கொள்வான். என்னத்தை அறிஞர்? பிக்கு அர்த்தம் தெரியாது. பிக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் வருது. இந்த இடத்துல இதான் அர்த்தம் வரும். அதை அவங்க அந்த லட்சணத்தில் பண்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர் அன்சார்ல உள்ள சாபிகூன் அவ்வலூன், முஹாஜிர் அன்சார். 3வது வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். யார் இஹ்சானோட அவங்க இந்த 2 பேரையும் பின்பற்றுறாங்களோ இந்த 3 குரூப்புக்கு தான் அல்லாஹ் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. இவங்களை தான் அல்லாஹ் திருப்தி கொண்டாங்க. அப்போ வேற யாரும் அல்லாஹ் திருப்தி கொள்ளலை.
முஹாஜிரும் அன்சாரா எல்லாம் திருப்தி கொண்டாங்க. மூணாவது ஒரு குரூப் எல்லாம் திருப்தி கொள்றாங்க. யார? முஹாஜிர் அன்சாரு கிட்ட யார் இஹ்சானோட நடந்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் திருப்தி கொள்றாங்க. முஹாஜிர் அன்சாரு கிட்ட வெறுப்போட குரோதத்தோட நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க பேர் நல்லா திருப்தி கொள்வாங்களா? கிடையாது. அவங்க மட்டம் தட்டி பேசி நல்லா திருப்தி கொள்வாங்களா? கிடையாது. முஹாஜிர் அன்சாரு கிட்ட நடக்க வேண்டிய முறையை பற்றி எல்லாம் சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் வஅத்த லஹும் ஜன்னாத்தின், அவங்களுக்கு சொர்க்கங்கள் இருக்கு. ஒரு சொர்க்கம் கூட அல்ல சொல்ல, ஜன்னாத் சொர்க்கங்கள். தஜ்ரீ தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதன், என்றென்றைக்கு அவங்க தங்கி இருப்பாங்க அதுல. ذلكல் ஃபௌஸுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி. இது மகத்தான வெற்றி. முஹாஜிர் அன்சாரை இஹ்சானோட பின்பற்றத்தான் மகத்தான வெற்றி. முஹாஜிர் அன்சாரை நீங்கள் பின்பற்றி ஆகணும். அது எப்படி இஹ்சானோட பின்பற்றணும். அது மாதிரி பின்பற்றீங்கன்னா அல்லாஹ் உங்க மேலே திருப்தி கொள்வாங்க. நீங்க அல்லாஹ் கொடுக்கறத கொண்டு திருப்தி கொள்வீங்க. உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கங்களை ஜன்னாத், அதை அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். அதில் நீங்கள் என்றென்றைக்கும் நிலையா தங்கி இருப்பீங்க. ذلكல் ஃபௌஸுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்றாங்க. இவ்வளோ சொன்ன பிறகும் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு வரலாறு வச்சு பேசுவாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? இவங்க தான் அல் மோமினின்னு பார்த்துருக்குறோம். இவங்க ஈமான் கொண்டா மாதிரி தான் நம்ம ஈமான் கொள்ளணும். அப்படி கொண்டா தான் நமக்கு நேர்வழி, இல்லைன்னா நம்ம வழிக்கு எடுத்தான். இவங்களுடைய வழி தான் வழி. வேற வழியில் போனால் நரகத்தில் போய் சேரும். இவங்களுடைய வழியை பின்பற்றனா, அதுவும் எப்படி சும்மா பின்பற்றனா இல்லை, சிறப்பாக பின்பற்றணும், இஹ்சானுடன் பின்பற்றனா சொல்லுவோம். அந்த 4வது சூராவுடைய 115வது ஆயத்தை பாருங்க. சபீலுல் மூமினீன், அல் மூமினோட வழி இருக்குது. அதை விட்டுட்டு வேற வழியை பின்பற்றினீங்கன்னா நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்துக்கு போய் சேருவீங்க. அங்கேயும் இத்திபாங்கிற வார்த்தை தான் இருக்குது. வேற வழி இத்திபா செய்யுது. இங்கே இவங்களை இத்திபா செய்யறது பற்றி அல்லாஹ் சொல்றாங்க 9வது சூராவுடைய 100வது ஆயத்தில். இவங்களை இத்திபா செய்யணும். எப்படி செய்யணும்? சும்மாலாம் கிடையாது, சிறப்பாக இத்திபா செய்யணும், சிறப்பான முறையில் பின்பற்றணும். அப்படி பண்ணீங்கன்னா நுஸ்லிஹி ஜஹன்னம், நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழைய. ஜன்னாத் ஒரு சொர்க்கம் இல்லை, அவங்களுக்கு ஜஹன்னம் சொல்லப்பட்டுச்சு. இங்கே ஜன்னாத், அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கங்களை வாக்களிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொர்க்கங்கள் யாருக்கு கிடைக்கும்? மகத்தான வெற்றி, ஃபௌஸுல் அதீம். இது அல்லாஹ் யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க? வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், முஹாஜிருக்கு கொடுக்குறாங்க, அன்சாருக்கு கொடுக்குறாங்க. யார் முஹாஜிர் அன்சாரை இஹ்சானோட பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ முஹாஜிர் அன்சாரை பின்பற்றணுமா கூடாதா? பின்பற்றித்தான் ஆகும். கூடுமா கூடாதுங்கிறத தாண்டி அது கடமை. அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கங்களை வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதைத்தான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதை விட்டுட்டு வேற வழி நீங்க இத்திபா செஞ்சீங்க, பின்பற்றினீங்க அப்படின்னா நீங்க நுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்துக்கு நுழைவீங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் பார்த்ததனுடைய சம்மரி கடற்கரை என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை ஏற்றுக்கிட்டு ரசூலை அந்த மக்களுக்கு மத்தியில் அனுப்புகிறாங்க. யாரெல்லாம் இந்த ரசூல் மேலே ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு இந்த 4 விஷயங்கள் நடக்கு. இந்த 4 விஷயம் நடந்த பிறகு அவங்க அல் மூமினீன் ஆகிடுறாங்க. இப்போ அல் மூமினீன் உடைய வழின்னு ஒன்று இருக்கு, சபீலுல் மூமினீன். அதை பின்பற்றினா சொர்க்கம், அதை விட்டுட்டு வேற வழி பின்பற்றினா நரகம். அல் மூமினுடைய வழினா என்ன? இப்போ ஈமான் என்ன? அதுதான் பார்க்குறோம். ஈமானுங்கிறது மனதுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, மனதுடைய செயல், நாவுடைய பேச்சு, உடலுடைய செயல் எல்லாம் சேர்ந்தது தான் ஈமான். அதுக்கு ஆதாரம் தான் பக்கராவுடைய 143 பார்க்குறோம். உங்களுடைய தொழுகை விட மாட்டேன்னு நல்லா சொல்லுவாங்க, ஈமான் விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஈமான் இத்தனையும் சேர்ந்தது. அப்போ இவங்க ஈமான் கொண்டா மாதிரி எல்லாம் நேரம் சஹாபாட்டே சொல்றாங்க, நீங்க ஈமான் கொண்டா மாதிரி அவங்கெல்லாம் ஈமான் கொண்டாங்க, அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும், நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்போ அல் மூமினீன்கிறது யாரு? மெயினா இவங்க தான். இவங்க ஈமான் கொண்டா மாதிரி மற்றவங்க ஈமான் கொண்டா அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கும், அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவங்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். கடைசியா ஒரு ஆயத்தை சொல்லி முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இது 48வது சூரா. சூரா பேரு 49 பார்த்துட்டோம். அது நிறைய பார்த்தோம். ஹுஜராத்னு சொல்லிட்டு. இப்போ 48 சூரத்துல் ஃபத்ஹ், ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு இறங்கின சூரா. இதனுடைய கடைசி ஆயத் 29வது ஆயத். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறாங்க அதுதான் பார்க்குறோம். அந்த ஆயத்தை எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹும் அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும்.
யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறாங்க வல்லதீன மஅஹும், அவங்க எப்படி இருப்பாங்க, அஷித்தா அலல் குஃபார், காஃபிர்கள்ட்ட அவங்க கடுமையாக நடப்பாங்க, விட்டு கொடுக்காம நடப்பாங்க. ரஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் கருணையோடு நடந்து கொள்வாங்க. இது யாரை பற்றி பேசுது? சஹாபா பற்றி தான் பேசுது. எங்களையும் தான் பேசுது. அப்படி அப்போ நீங்கள் இந்த மாதிரி நடங்க. அப்படியே நீங்கள் டிஎன்டிஜே பிஜே நடக்கிறீங்க, முஸ்லீம்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறீங்க, காஃபிர்கள்ட்ட உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டான், சகோதரர் அழகான கேள்வி கேட்டார், தோப்புல் குடி சொந்தம் அவங்களும் உங்களுக்கு சகோதரர். அப்போ இவங்களாம் களிமா சொன்னவங்களாம் யாரு? அல்லாஹ் களிமா சொன்னவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, இன்னமல் மூமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் வந்து சகோதரர்கள் சொல்கிறாங்க. அவனை சகோதரன் சொல்ல மாட்டேங்கிற, அவன் வந்து இணை வைப்பாளர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது கொள்கை சகோதரர், தௌஹீத் சகோதரர், அவங்க மட்டும் தான் சகோதரர்கள். அப்போ அந்த அந்த தௌஹீத் ஜமாத்தில் இல்லாத ஆட்கள்லாம் யாரு, அல்லது பிஜே கொள்கை ஏற்றுக்காத ஆட்கள்லாம் யாரு, இவங்களை போய் கேட்டிங்கன்னா அப்போ அவங்கள இணை வைப்பாளர்கள். சரி, அது யாரு? தர்கா போகிறாங்க, ஓகே, அவங்க இணை வைப்பாளர்கள். அப்போ இந்த சலஃபிகள்லாம் அவங்களாம் தர்காலாம் போய் இந்த மாதிரி கையேந்திருது இல்லையா, அவங்களும் தௌஹீத் சொல்கிறாங்க, அவங்க வழிகேடர்கள். சரி, அவங்க சகோதரர் இல்லையா? அவங்களாம் சகோதரர் கிடையாது. அப்போ யார் போனோம் சகோதரர்? அந்த ஒரு காஃபி ஒருத்தர் கேள்வி கேட்டார், அவர் தான் சகோதரர் அழகான கேள்வி கேட்டார், நல்ல கேள்வி கேட்டார். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபார், காஃபிர்கள்ட்ட தான் அவங்க விட்டு கொடுக்காம உறுதியாக கடுமையாக நடந்துக்குவாங்க. ரஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் கருணையோடு நடந்துக்குவாங்க. அதான் ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறவங்களுடைய தன்மை, அவங்களுடைய பண்பு, தங்களுக்கு மத்தியில் ரஹ்மாவோட கருணையோடு நடந்துக்குவாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க, தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், இது விரிவாக வரும், சுருக்கமாக முடிச்சுக்குவோம். அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இந்த அடையாளங்களை பார்க்கலாம். என்ன, அவங்கள்ட்ட வந்து ருக்கு சுஜூதுடைய அடையாளம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பகுதியை முடிக்குமா என்ன சொல்கிறாங்க, ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ, என்னது தௌராத்தில் இவங்களுடைய உதாரணம். யாருது? சஹாபா. வழக்கமான நாட்கள் பேசும்போதெல்லாம் ரசூலா பற்றி தௌராத்தில் இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, சஹாபா பற்றி தௌராத்தில் இருக்குது. எப்பேற்பட்ட மக்களாக இருந்தால் அவங்கள பற்றி அல்லாஹ் தௌராத்திலே பேசியிருப்பாங்க. சொல்லியாச்சா? அந்த இந்த பகுதியினுடைய தொடர்ச்சி இது என்ன வருது, ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ, இது தௌராத்தில் அவங்கள பற்றி உதாரணம். மஸலுஹும் ஃபில் இன்ஜீல், இன்ஜீல் அவங்கள பற்றி உதாரணம் என்னன்னா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. யாரை பற்றி? சஹாபா பற்றி. சஹாபா பற்றி அல்லாஹ் தௌராத்திலே பேசியிருக்கிறாங்க, சஹாபா பற்றி அல்லாஹ் இன்ஜீலே பேசியிருக்கிறாங்க, அப்புறம் குரான்லையும் பேசுகிறாங்க. கொடுமை என்னன்னா, இவங்களுக்கு குரானில் சஹாபா பற்றி என்ன வருதுன்னு தெரியாது. குரான்லேயே தெரியாதுங்கிறப்ப தௌராத் இன்ஜீலில் வரதெல்லாம் இவங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இதில் பைபிள் வேறு ஆராய்ச்சி பண்ணணுமா? கிறிஸ்துவோட வாதம் செய்வோம், பைபிள் ஆராய்ச்சி என்ன? பைபிள் ஆராய்ச்சி பண்ணியிருந்தா தௌராத்தில் சஹாபா பற்றி வந்த பகுதியில் நீங்கள் பார்த்துருக்கணும் இல்லை? இன்ஜீலில் புதிய ஏற்பாடில் சஹாபா பற்றி வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் இல்லை? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் பார்த்துருக்க மாட்டீங்க? உங்களுக்கு குரானில் இருக்கிறதே தான் தெரியலையே. குரான் இவ்வளோ ஆயத்து இருக்குது, எங்கே பார்த்தீங்க? குரானில் இருக்கிறதே உங்கள் கண்ணில் படல, தௌராத் இன்ஜீல் இருக்கிறதெல்லாம் கண்ணில் பட போதா? பாருங்க, இந்த சஹாபா நபித்தோழர்கள் அவங்க குறிப்பாக வந்து முஹாஜிர் அன்சார் அவங்கள பற்றி எங்கெங்கேருந்துன்னு வருது பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க அவங்களுக்காக, அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் அல்லாவே அவங்கள பற்றி தௌராத்தில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாவே அவங்கள பற்றி இன்ஜீலில் பேசியிருக்கிறாங்க. இப்போ அல்லாவே குரானில் அவங்கள பற்றி பேசிட்டாங்க. அவங்கள யாராவது தாக்கி பேசினா அல்லாஹ் கோவம் வருது, நீ தான் முட்டாளுன்னு அல்லாஹ் பேசுகிறாங்க. அவங்கள மாதிரி நாங்கள் ஈமான் கொண்டோன்னா உனக்கு இஸ்லாம் தான் இருக்குது, ஈமான் சொல்லாத அப்படிங்கிறாங்க. அவங்க கவலைப்பட்டாங்கன்னா நீங்கள் கவலைப்படாத, உங்கள் ஈமானை நான் வீணாக்கிட மாட்டேன் அப்படின்னு நல்லா பேசுகிறாங்க. அப்போ சஹாபா வந்து அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான்னு பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மட்டமான நபர்களை சிறந்த தூதருக்கு அல்லாஹ் துணையாலாம் ஆக்க மாட்டான். தூதர்களே சிறந்தது யாரு? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அப்படி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? மனிதர்களே சிறந்தவங்களா இருப்பாங்க. அல்லாஹ் அதுதான் சொல்றாங்க, குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் சொல்றாங்க இல்லையா? மனிதர்களுக்கு கொண்டு வரப்பட்டு வெளிக்கொண்ட சமூகங்களே நீங்க தான் சிறந்த சமூகம். யாரை பார்த்தா அல்லாஹ் சொன்னாங்க? சஹாபா பார்த்தா சொன்னாங்க. டிஎன்டிஜே பார்த்து சொல்லல, சஹாபா பார்த்தா சொன்னாங்க. மனிதர்கள் வெளிக்கொண்டு சமூகங்களே நீங்க தான் சிறந்த உக்ரிஜத் லின்னாஸ். எல்லா மனிதர்கள், முதல் மனிதர்கள்லேருந்து கடைசி வரைக்கும் நபிமார்களுக்கு அடுத்தது மனிதர்களே சிறந்தவங்க நபித்தோழர்கள் தான். ஹைர உம்மத் என்று சொன்னாங்க அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அதான் சொல்றாரு, சஹீஹ் புகாரில கிதாப் ஃபதாயிலுஸ் ஸஹாபா அதுதானே வருது. மக்களில் சிறந்தவங்க யாரு? ஹைருன் நாசி, மனிதர்களில் சிறந்தவங்க கர்ணி, என் காலகட்டத்தில் இருக்கிறோம், என்னோட இருக்கிறோம்.
சும்மல்லதீன் எலூனஹும் சும்மல்லதீன், அதுக்கு பிறகு அடுத்து வந்தவங்க, அதுக்கு பிறகு அடுத்து வந்தாங்க. மனிதர்கள் சிறந்தவங்க யார்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மனிதர்கள் சிறந்தவங்க. அந்த காலகட்டத்தை மக்கள், அந்த காலகட்டத்தில் யார் ஈமான் கொண்டாங்க அவங்களே தான் சொல்றாங்க. அவங்களோட பிரச்சனைகள் பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறாங்க குர்ஆன்ல. அவங்க கவலைப்பட்டா அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா அல்லாஹ் பதில் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட அப்படி அல்லாஹ் பேசல. அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குமான ஒரு உரையாடல் தான் அந்த குர்ஆன். அல்லாஹ் எத்தனை இடத்துல சொல்கிறாங்க, கேட்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்கிறாங்க. அவங்களை பற்றி யாராவது தப்பா இப்படி பேசுகிறானுங்க, அவனுக்கு இந்த பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அவங்கள பற்றி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. தௌராத்தில் அல்லாஹ் அவங்கள பற்றி பேசியிருக்கிறாங்க. இன்ஜீல் அல்லாஹ் அவங்கள பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, பனி இஸ்ராயீல்கிட்ட. இன்ஜீலில் பேசப்பட்டா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சஹாபா பற்றி மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. குர்ஆனில் வந்து இருக்குது. இது வந்து இவங்களுக்கு விளங்கலை. அதுக்கு பிறகும் சஹாபா பேரில் கடுப்போட இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி இந்த ஆயத்துடைய கடைசியில் அல்லாஹ் எப்படி முடிக்கிறாங்க தெரியுமா? இஞ்சியில் இப்படி உதாரணம், இப்படி உறுதியாக நிற்பாங்க அவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதை பார்த்து சில பேர் கடுப்பாவாங்க. எப்படி? லியகீத பிஹிமுல் குஃபார். சஹாபா பற்றி யார் கடுப்பாவாங்க? குஃபார். லியகீத பிஹிமுல் குஃபார். சஹாபா இப்படி உறுதியாக நிற்பாங்க. ஒரு பயிர் எப்படி உறுதியாக தண்டு நிற்குதோ அந்த மாதிரி சஹாபா நிற்பாங்க. அதை கொண்டு அல்லாஹ் காஃபியர்களை கடுப்பேற்றுறாங்க. இந்த சென்ஸ் காஃபியர்களை கோவப்பட வைக்கிறாங்க. காஃபிர் தான் டென்ஷன் ஆகும். சஹாபா பற்றி யார் டென்ஷன் ஆவாங்க? காஃபிர்கள். அதனால தான் முஸ்லிம் அறிஞர்கள் இமாம்களும் அந்த தீர்ப்பை கொடுக்கறது. சஹாபா பற்றி டென்ஷன் ஆனால் முனாஃபிக் என்றோ காஃபிர் என்றோ ஜிந்திக் என்றோ தீர்ப்பு கொடுக்குறது காரணம் இந்த மாதிரி ஆயத்துக்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சில ஆயத்துக்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய இருக்குது, பார்க்கணும்னா இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஆனால் ஈமான் கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆயத்து போதும். ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறவருக்கு நீங்கள் முழு குரானையும் கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்க போகிறது இல்லை. ஸோ ஒட்டுமொத்த கிளாஸையும் ஒரு 4-5 கேள்வியில் முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்காவது துவா செஞ்சாங்க? சஹாபாக்கு. குட். அல்லாஹ் அந்த துவா ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு ரசூலை அந்த மக்களுக்கு அனுப்பும்போது 4 விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு. நடந்த பிறகு அந்த மக்கள் எப்படி மாறினாங்க? அல் முஃமினூன். அதுக்கு முன்னாடி அவங்க தெளிவான வழிகாட்டு இருந்தாங்க, தலாலு முபீன். ஆனால் அது நடந்த பிறகு அல் முஃமினூன் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க அல் முஃமின், இதை தவிர வேறு வார்த்தையை சொல்கிறதுக்கு எந்த முஸ்லிமுக்கும் அனுமதி கிடையாது. சஹாபா யாருன்னு கேட்டால் அல் முஃமினூன் தான் நீங்கள் சொல்லணும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை இல்லையா? இப்போ இதில் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடலாம் இன்ஷா அல்லாஹ். சஹாபத்தில் முனாஃபிக்கின் இல்லையா? நம்ம தான் ரசூலுல்லாஹி வாழ்க்கை வரலாறு படிக்கிறோமே, நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சஹாபா மத்தியில் முனாஃபிக்கின் இருந்தாங்களா இல்லையா? வார்த்தை கரெக்டாக போடுங்க. சஹாபாவுக்கு மத்தியில் முனாஃபிக்கின் இருந்தாங்களா? சஹாபாவே முனாஃபிக்கினா இருந்தாங்களா? சஹாபாவுக்கு மத்தியில் முனாஃபிக்கின் சுற்றுனாங்க தான், சஹாபாவேலாம் முனாஃபிக்கின் இல்லை. உடனே அடுத்த பாயிண்ட் வருவாங்க, யார் முனாஃபிக்கின் நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படிங்க தெரியும்? அவன் தான் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிறாங்க, நமக்கு எப்படி தெரியும்? தெரியும். யாருக்கு தெரியும்? எல்லா சஹாபாவுக்கும் தெரியும் யார் முனாஃபிக்கன். எப்படி? 2 சம்பவங்கள் சொல்லுவோம், 3 சொல்லலாம். உஹது போர். உஹது போருக்கு மதீனாவிலேருந்து 1000 பேர் கொண்ட படை போகுதா? எதிரில் காஃபிர்களுடைய முஷ்ரிக்குடைய படை 3000 பேர் கொண்ட படை வந்து நிற்குதா? இப்போ அந்த நேரத்தில் எதிரில் படையை பார்த்த பிறகு ஒரு 300 பேர் இந்த படையை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய படையை விட்டு. யார் அவங்க? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தலைமையில் 300 பேர் வெளியே போகிறாங்க. ரகசியமாக போனாங்க, பப்ளிக்கில் தானே போனாங்க, பட்டப்பகல் வெளிச்சத்தில் தானே போனாங்க. அந்த 300 பேர் யாருன்னு இந்த 700 பேர் பார்க்காமல இருந்திருப்பாங்க. ஒட்டுமொத்த முனாஃபிக் கூட்டமாக வெளிப்பட்டுடுச்சா? இது 1. 2வது, ஹிஜ்ரி 9 தபூக் போருக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டு வர்றாங்க. சில நபித்தோழர்களுமே போகணுன்னு ஆசை வச்சாங்க, ஆனால் போகலை. முனாஃபிக்குகள் போகலை, போருக்கு போகலை. ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்த பிறகு என்ன இதெல்லாம் கேட்குறாங்க. இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. சூரத்து தௌபா 9வது சூறாவில் அல்லாஹ் அது சொல்கிறாங்க. 127, 28, 129 அந்த ஆயத்துகளில் வருது. அது என்ன? மஸ்ஜித் திரார், நயவஞ்சகர்கள் சேர்ந்து ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க அப்படின்றது.
அந்த பள்ளிவாசல் வாங்கன்னு அவங்க ரசூல்லாமே கூப்பிட்றாங்க. ரசூல்லா வந்து நான் போருக்கு போயிட்டு வந்துப்பா வரேன் அப்படின்றாங்க. போயிட்டு வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த பள்ளிவாசல் நீங்கள் போகாதீங்கன்னு அல்லாஹ்கிட்ட கட்டளை வந்துடுது. அந்த பள்ளிவாசலை வந்து இடிச்சிடுறாங்க, கட்டளை வந்துடுது. இப்போ இந்த பள்ளிவாசலை யார் கட்டினாங்கன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியாதா என்ன? அந்த பள்ளிவாசலில் யார் போய் உட்காந்தாங்கன்னு ஊருக்காரங்களுக்கு தெரியாதா என்ன? ஸோ பொது போரில் 300 பேர் கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. மஸ்ஜித் திரார் யார் கட்டினாங்க, யார் போய் அங்கே உட்காந்தாங்க அப்படிங்கிறதே கண் முன்னாடி பார்க்குறாங்க. இது பிறகு முனாஃபிக் யாருன்னு தெரியாதா என்ன? இதெல்லாம் பப்ளிக். இது இல்லாமல் ரசூல்லா வந்து ப்ரைவேட்டாக சொல்லி வச்சுருந்தாங்க. ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க யாரெல்லாம் முனாஃபிக் அப்படின்ட்டு. அதனால தான் ரசூல்லா மரணத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க, யாராவது மூத்தா போயிட்டா அந்த ஜனாசாவுக்கு ஹுதைஃபா வர்றாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. வரல அப்படின்னா அது ஒரு முனாஃபிக் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஜனாதா தொட மாட்டேன்னு ஒன்று வந்து போயிடுவாங்க. சஹாபாவை தெரியும் முனாஃபிக் யார், பப்ளிக்ல எத்தனை பேர் தெரியும். இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக ஹுதைஃபாவுடைய செயலை பார்க்குறாங்க. அப்போ சஹாபா மத்தியில் முனாஃபிக்கின் இருந்தாங்கன்னா சஹாபா மத்தியில் முனாஃபிக்கின் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் சஹாபாவுக்கு உள்ள முனாஃபிக் இல்லை, சஹாபான்ற பேரில் முனாஃபிக் கிடையாது. மக்கள் அல்லாஹ் இப்படி தான் பிரிச்சாங்க. எப்படி? முஹாஜிரூன் அன்சார், அவங்கள இத்திபா செய்யக்கூடிய பின்பற்றக்கூடிய. அது எப்படி பின்பற்றணும்? இஹ்சானோட பின்பற்றணும். இதுதான் முனாஃபிக்கின் அதை செய்ய மாட்டாங்க. ஸோ முஹாஜிர் அன்சாரை இத்திபா செய்யாதவங்க யாரு? முனாஃபிக்கும். அதையும் தாண்டி ஏதோ டென்ஷன் கோமலாம் வெளிப்படுத்துறாங்கன்னு அவங்க யாரு? காஃபிர். காஃபிர். இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அப்போ அவங்கள இத்திபா செய்யணுங்கிறது கடமை. இதில் கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நபித்தோட பின்பற்றணும், அதானே? ஆமாம், குர்ஆன் அப்படி தான் இருக்குது, அல்லாஹ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, பின்பற்றணும். அப்போ இந்த நபித்தோடர் மிஸ்டேக் பண்ணாரு, அந்த நபித்தோடர் முடிவிலே மிஸ்டேக் பண்ணாரு, அது இன்னொரு நபித்தோடரை எதிர்த்து இருக்கிறாரு அப்படின்னா கேட்பாங்க. நல்லா கவனிச்சிங்க, அல் முஃமினூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது பன்மையில் தான் சொல்கிறாங்க, ப்ளூரலில் தான் சொல்கிறாங்க. அப்போ அது வந்து ஒட்டுமொத்த சஹாபாவினுடைய ஜமாத்தை தான் குறிக்கும். ஆக்சுவலாக சஹாபான்னா யார்? முஹாஜிர் அன்சார் தான். ஓ, முஹாஜிர் அன்சார் யார்? அந்த முஹாஜிர் அன்சாரை இஹ்சானோட பின்பற்றினாங்களோ, இத்திபா செஞ்சாங்களோ, இவங்க தான் சஹாபா. இவங்க இந்த ஜமாத்தை தான் அது குறிக்கும். தனிப்பட்ட சஹாபாவை பின்பற்றுவதை இந்த ஆயத்துக்கள் சொல்லல. அதனால ஒரு நபித்தோழருடைய தனிப்பட்ட செயல்பாடு அல்லது அவங்களுடைய தனிப்பட்ட தீர்ப்பு அதை பின்பற்றுறது பற்றி இந்த ஆயத்துகள் சொல்லல. அப்போ நபித்தோழருடைய தனிப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். நபித்தோழருடைய ஜமாத்தை பின்பற்ற சொல்லித்தான், அந்த ஜமாத்துடைய முடிவை பின்பற்ற சொல்லித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுதான் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தினுடைய முடிவு, அதுதான் இஜ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமாஅத்தினுடைய முடிவு இஜ்மா. இஜ்மாவை தான் பின்பற்ற சொல்றாங்க அல்லாஹ். தனிப்பட்ட சஹாபியினுடைய கவுலு சஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க. சஹாபா அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல். சஹாபி அப்படிங்கிறது ஒருமை, சிங்குலர். ஒரு சஹாபியை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லலை. ஏன்னா எந்த சஹாபிக்கும் வஹி வரல, இறை செய்தி வரல. அப்போ அந்த சஹாபியோட முடிவு அப்படிங்கிறது அவங்க இஜ்திஹாத் அடிப்படையில் வந்தது. அது சரியாகவும் இருக்கும், தப்பாகவும் இருக்கலாம். ஆனால் வழிகேடு நிச்சயமாக இருக்காது. அது ஒரு பக்கம் வச்சுங்க. இப்போது சஹாபாவுடைய ஒட்டுமொத்த ஜமாத்தினுடைய முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இஜ்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இஜ்மா சஹாபாவுக்கு இவை ஆதாரம். சரி, சஹாபா காலத்துக்கு பிறகு இஜ்மா இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு சலஃபிகளே வந்து 2வது நூற்றாண்டில் இஜ்மா நடந்துச்சு, 3வது நூற்றாண்டில் இஜ்மா நடந்துச்சு, 8வது நூற்றாண்டில் இஜ்மா நடந்துச்சுன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சலஃபின்னு சொல்லக்கூடிய சோதர் முதல்ல இதை தெளிவாகும். இஜ்மா சஹாபாவுக்கு மட்டும்தான் குர்ஆன் சொன்னால ஆதாரம் இருக்கு. அதுக்கு ஜமா எல்லாரும் ஒன்று சேர்ந்தா, ஜமா அப்படின்னா ஒன்று சேர்றது, ஜமாஅத், அந்த ஒட்டுமொத்த ஜமாத்தும் ஒரே முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு பேர் இஜ்மா. அது ஒன்றா உட்காந்து எடுக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் உட்காந்து கூட எடுக்கலாம். ஆனால் முடிவு ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இஜ்மா. இது எந்த விஷயத்தில் வரும்? ஃபிக்ஹில் தான் வரும். அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இதை டாபிக் டச் பண்ணிடுறேன். ஸோ இஜ்மா சஹாபாவுக்கு ஆதாரம் இருக்கு. சஹாபாவுடைய காலத்துக்கு பிறகு தாபீன்ல இஜ்மா இருந்துச்சு, தபர் தாபீன், இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. இது மாதிரி வரலாம் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை, நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை. நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போதே வஹி தான் ஆதாரம், குர்ஆன் சுன்னா தான் ஆதாரம். வஹியை புரிஞ்சிக்கிறதுக்கான சரியான முறை எது? அதுதான் இந்த வகுப்பினுடைய கேள்வி. வஹியை புரிஞ்சிக்கிறது சரியான முறை அல் முஃமினீனுடைய முறை.
அப்போது சபீலுல் மூமின் அல் மூமினுடைய வழி அப்படிங்கிறது வகையை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கான வழிமுறை. இதை தவிர வேறு எந்த வழிமுறை எடுத்தாலும் வகையை தப்பாக புரிஞ்சுக்க. அப்போ இது ஆதாரம் இல்லை, ஆதாரத்தை புரிந்து கொள்வதற்கான சரியான வழி அதுதான் இது. சலஃபிகளே சிலர் என்ன பண்ணுறாங்க, குர்ஆன் சொன்னா இஜ்மா 3 ஆதாரம் அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை, ஆதாரம் 2 தான், குர்ஆனும் சுன்னாவும் மட்டும்தான். இஜ்மா சஹாபாங்கிறது என்ன, அது இந்த குர்ஆன் சுன்னாவை புரிஞ்சிக்கிறதுக்கான சரியான வழி எது அப்படிங்கிறது. தனிப்பட்ட சஹாபாவுடைய முடிவுகளோ தீர்ப்புகளோ மார்க்க ஆதாரம் ஆகாது. அது ஞாபகத்தை வச்சு அந்த தலைப்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாளைக்கு அதை நம்ம பார்ப்போம், மறுபடியும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சிங்க. அப்போ மன்ஹஜ் சலஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன, சஹாபாவுடைய மன்ஹஜ். மன்ஹஜ்ங்கிற வார்த்தை என்ன, நான் ஒன்று எடுத்துக்கிது 2-3 தடவை சொல்லிட்டேன், கடைசியாக உடனே சொல்லிடுவேன் இன்ஷா அல்லாஹ். 5வது சூறாவுடைய 48வது ஆயத். 5வது சூறா பேர் என்ன, அல் மாஇதா. குட், அல் மாஇதா. அதனுடைய 48வது ஆயத், அதனுடைய ஒரு பகுதி, டீட்டெயில்கள். ஃபைன், இப்போ நான் சொன்ன அவசரமாக தான் சொல்லணும், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான், முடிச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு, கவனமாக கேட்டதுக்கு, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் சரியான நம்பிக்கை கொள்றதுக்கும் அதை சரியான நடைமுறைப்படுத்துறதுக்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தௌஃபீக் செய்யணும் துஆ செய்கிறேன். இதை முடிச்சுக்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.